அன்னைக்கு அவங்க அப்பா பர்த்டே கிஃப்ட்டு வந்து கொடுக்கும்போது தான் எனக்கே தெரியும். ஆக்சுவலி எனக்கும் தெரியாது என்ன கிஃப்ட்டு இருக்குதுன்னு. சஸ்பென்ஸாக வச்சுட்டு கொடுத்தாரு. கிஃப்ட்டு பேக் பண்ண வரைக்குமே ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்க. ஓப்பன் பண்ணி எப்போ ஓப்பன் பண்ணுவா, என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபைனலாக அதில் கொலுசு இருந்ததுங்க, அழகான கொலுசு. அந்த கொலுசு சவுண்டு விட ஆக்சுவலி எனக்கு சிரிப்பு தான் இன்னும் அழகாக இருந்தது. ஒரு அப்பாவோட லவ்வுக்கு ஈக்குவலாக எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கிஃப்ட்டு தான், பட் அதோட லவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு எமோஷ்னலாக இருந்ததுங்க. லாஸ்ட் 1 மந்த்தாகவே அவங்க கொஞ்சம் கூட லீவ் போடல. கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போயிட்டுருந்தார். நான் கூட கேட்டேன், ஏன் லீவ் போடாமல் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எங்கேயுமே லீவில் கூட எங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இல்லை பாப்பா என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கா, அதை நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவள் 1000 ஒரு நாளைக்கு கேட்குறா, எல்லாமே அவள் செஞ்சிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது ரிமெம்பர் இல்லை. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது ஞாபகம் இல்லை. பட் அவங்க அப்பா வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காகவே இன்னொரு கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்குமே தெரியாதுங்க, இவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு. லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து லீவ் போடாமல் போய். இந்த லவ்வெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க இந்த அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். 3 பேருக்குமே அவங்க அப்பா ஈக்குவலான லவ் தாங்க கொடுக்குறாங்க. நோ சாக்ரிஃபைஸ். ஒருத்தருக்கு கூட ஒரு லவ் அந்த அவர்கிட்டேருந்து குறைஞ்சதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் கூட அவர் வந்து ஆண் பொண்ணு அப்படின்ற ஒரு வேறுபாடே காட்டினதில்லை. பையன் என்ன கேட்குறான். ஆனால் வந்து நான் சொல்லுவேன், நான் உடனே அவங்க அப்பா மாதிரி செய்ய மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வேன். ஏன்னா நம்ம தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்றதால அதை நான் அப்படி பார்த்து தான் செய்வேன். ஃபைனலி எல்லாருமே ஹாப்பி. தாக்ஷாவும் ஹாப்பி, அவங்க அப்பா ஹாப்பி, ஃபேமிலியில் எல்லாருமே ஹாப்பி.